पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा, मेरा बाबा शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மேரா பாபா அப்படிங்கிற பட்டியினுடைய 41 நாள் பட்டியினுடைய 3வது நாள் 11/11/2025. பாபா பகவான் தன்னுடைய குழந்தைகள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் சுயம் அன்பு கடலாக இருக்கிறார். அதனால் அன்பை கூட அவர் நிறைச்சி கொடுக்குறார். ஆகையினால் அவர் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு இந்த மாற்றானுடைய தேசத்தில், மாற்றானுடைய சரீரத்தில், உலகத்தில் பிரவேசமாகி நம்ம அனைத்து குணைந்தகளையும் தகுதியானவர்களாக பாபா மாற்றிட்டுருக்கிறார். அவருக்கு சமமாக மாற்றுறாரு. நம்ம குழந்தைங்க கூட அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, அதே போல் ஆகிறதுக்கான லட்சியம் வச்சுருக்குறோம். அதே போல் ஆகிட்டுருக்குறோம், ஆகவும் செய்கிறோம். இன்றைய முரளி டைட்டில் 25/2/1991 முரளி. டைட்டில் என்னவாக இருந்தது? எண்ணம் மற்றும் கர்மத்தின் சமநிலை, சிந்திப்பது மற்றும் காரியத்தில் வர்றது, இதனுடைய பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் அன்பினுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறார் பாபா. இதுதான் பரமாத்மா மீது உள்ள அன்பின் அடையாளம். இப்போ இந்த முரளியை 7 கடல்களின் ரூபத்தில் பார்க்கலாம். அந்த முரளிக்குள்ளே 7 கடல்கள் எப்படி இருக்குது, 7 கடல்களை எப்படி கண்டுபிடிச்சாதே அது என்னென்ன பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடல் பாபா, மேரா பாபா சமாச்சாரங்களின் கடலாக இருக்கிறார். அதாவது செய்திகளின் கடலாக இருக்கிறார். பாபா கிட்ட எவ்வளோ சமாச்சாரம் இருக்கும். உலகத்தில் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க.
பாபா கிட்ட இருக்கக்கூடிய சமாச்சாரம் எவ்வளோ நியூஸ் இருக்குதோ அந்த நியூஸ் எந்த யார்கிட்டையும் இருக்க வாய்ப்பே இல்லை. பாபா குழந்தைங்களை நமக்கு முரளி டெய்லி சொல்கிறாரு 4 பக்கம். அது எல்லாமே என்னது? சமாச்சாரம், நியூஸ். பரந்தாமத்திலிருந்து சூட்சுமதனத்தினுடைய விஷயத்தையும் சொல்கிறார் பாபா, சத்தியுகத்தினுடைய விஷயத்தையும் சொல்கிறாரு பாபா, பக்தி மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் கீழ் நோக்கி பயணம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஏன் கீழ் நோக்கி பயணம் ஆச்சு? அதனுடைய காரணங்கள் என்ன? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாபா ஒரு நியூஸாக, செய்தியாக சொல்கிறாரு. இன்றைய வானிலை பாபா டபுள் ஃபாரினர்ஸுக்காக சொல்கிறாரு. பாபா உங்கள்கிட்ட சமாச்சாரம் கேட்குறாரு, செய்திகள் என்ன கேட்குறாரு? பாபா உங்களை தனக்கு சமமாக மாற்றினார், தன்னுடைய எல்லா குணங்களையும் கொடுத்தாரு, தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீங்கள் ராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்காகவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுடைய சுயராஜ்ய அதிகாரத்தினுடைய அந்த ராஜ்யத்தில் உங்களுடைய பாபா கேட்குறாரு, உங்களுடைய சுயராஜ்யத்தில் என்ன சமாச்சாரம்? அதனுடைய சமாச்சாரம் சொல்லுங்கள், அதனுடைய நியூஸ். உங்களுடைய சுயராஜ்யம் அப்படிங்கிற தர்பாரில் என்ன செய்தி, என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை பாபா கேட்குறாரு. இதனுடைய பதில் என்னவாக இருக்கும்? எல்லாம் கரெக்டாக போகுது பாபா, டிக்டாக்காக போயிட்டுருக்கு. பாபா என்ன சொல்கிறாரு? உலகத்தில் எவ்வளோ குழப்பம், எவ்வளோ பிரச்சனை. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் வெற்றி தோல்விக்கான பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் யுத்தம் நடந்திருக்கு போல் 1991. அதனால் ஃபாரினர்ஸ் அந்த குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களுடைய சுயராஜ்யம் ஆடாமல் அசையாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் சக்திசாலியான ஆத்மாக்கள். அதனால் உங்களுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. உலகத்தில் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், அங்கே என்ன குழப்பம் இருந்தாலும் குழந்தைகளுடைய சுயராஜ்யத்தில் குழப்பங்கள் வரக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சுயராஜ்யத்தை பாருங்கள், அந்த மாதிரி ஆடாத அசையாததாக ஒரே ரசனையோடு இருக்குதா? சுயராஜ்ய அதிகாரிகள் நீங்கள் தான், ஒரே ரசனையாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் ராஜாக்கள். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய காரியதாரர்கள், உங்களுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லோரும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்கிறத கேட்டு செய்கிறாங்களா? நீங்கள் சொல்கிறத இல்லைனா நீங்கள் நினைக்கிறத மட்டும் செய்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது செய்கிறாங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று, ஆனால் அவங்க வேறு ஒன்று செய்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் நினச்சதை மட்டும் செய்கிறாங்களா, நினச்ச உடனே செய்கிறாங்களா? அதனால் இந்த முரளியின் மூலமாக பாபா நிறைய கேள்விகள் கேட்குறாரு. இன்றைய முரளியில் உங்களுடைய ராஜ்யத்தில் வேலை செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரிகள், அந்த கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லேபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா? சொன்னதை செய்கிறாங்களா? இல்லை அவங்க இஷ்டப்படி ஏதாவது செய்கிறாங்களா? இந்த மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குது? ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், புத்திசாலியாக இருக்கார், திறமைசாலியாக இருக்கார் அப்படின்னா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் அலர்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ராஜாவே சோம்பேறியாக இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கிறதுலே குறியாக இருக்கார் அப்படின்னா அவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. நீங்கள் தான் சுயராஜ்ய அதிகாரி, உங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேலைக்காரங்க. பவர் உங்களுக்கு இருக்குது. அந்த பவர் அத்தாரிட்டியை கொடுத்தது யார்? சுயம் பகவான் பவர் கொடுத்துருக்குறாரு. அதனால் பாருங்கள், உங்களுடைய ராஜ்யத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா? ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் சாரி கேட்குறாங்களா? மன்னிச்சிருங்க, பண்ணுறது தப்பு பண்ணியாச்சு, ஆனால் அப்புறம் சொல்கிறாங்க மன்னிச்சிருங்க, இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த செய்தியெல்லாம் பாபா இன்னைக்கு கேட்குறாரு. உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன மாதிரி நிலவரம் எப்படி? அது கலவரமா இல்லை சுயவரமா, சுய ராஜ்யமா? சுகம், சாந்தி, குஷி எல்லாம் நிறைந்த ராஜ்யமாக இருக்குதா? மோஜிலவே சதா மோஜ் நிறைஞ்சிருக்குதா? இல்லைனா குழப்பமாக இருக்குதா? இல்லை கலவரமாக இருக்குதா? சில நேரம் சில விஷயம் வருது, சில நேரம் சில விஷயம் வருது, அந்த மாதிரி இருக்குதா? உங்களுடைய ராஜ்யம் எப்படி? ரொம்ப நல்லா அச்சாவா இல்லை பகுத் அச்சாவா இல்லை பகுத் அச்சாவா?
எப்படி பாபா கேட்குறாரு முரளியில், ஃபஸ்ட்டு பகுத் அச்சா, ஃபஸ்ட்டு அச்சா, அப்புறம் பகுத் அச்சா, அப்புறம் பகுத் அச்சா, அப்புறம் பகுத் அச்சா. இதில் உங்கள் ராஜ்யத்தினுடைய நிலவரம் என்ன? அதனால் இன்றைக்கி முரளியிலிருந்து நம்ம தொகுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கடல், எடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கடல் பாபா அது செய்திகளின் கடலாக இருக்கிறார், சமாச்சாரங்களின் கடலாக இருக்கிறார், சமாச்சாரங்களின் சாகரமாக இருக்கிறார். ஓசன் ஆஃப் நியூஸ். உலகத்தில் நியூஸ் ரீடர்ஸ் இருக்காங்க, இல்லை நியூஸ் கலெக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உலகத்துக்கு முன்னாடி 2 விதமான நியூஸ் வைக்கிறாங்க. ஒன்று கவர்மெண்ட் என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணுது, மக்களுக்காக என்னென்ன புது திட்டங்கள் வருது, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உலகத்துக்கு சொல்கிறாங்க நியூஸ் மூலமாக. மக்கள் வரைக்கும் அந்த விஷயங்களை கொண்டு சேர்க்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் இந்த ஒரு சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால் இந்த பயன் இருக்குது அப்படின்ட்டு அந்த நியூஸை எல்லாருக்கும் பரப்புகிறாங்க. அதில் எப்படி நன்மை கிடச்சிது, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி அப்ளை பண்ணணும், அதையும் சொல்கிறாங்க, தெளிவாக புரிய வைக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு அப்போ தெரியணும், கவர்மெண்ட் என்ன ஒரு திட்டத்தை தீட்டினாங்களோ அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறதும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும். அந்த மாதிரி நிறைய நியூஸ் கொடுக்குறாங்க. அதே போல் பாபாவும் கேட்குறாரு, நான் உங்களுக்கு இவ்வளோ சக்திகள் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ குணங்கள் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ அதிகாரங்கள் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ தகுதியானவங்கள மாற்றிருக்கிறேன், நீங்கள் தான் மாலிக்காக இருக்கிறீங்க, உங்களுடைய சுயராஜ்யம் எப்படி இருக்குது, பகுத் அச்சாவாக இருக்கா அப்படிங்கிறத, பகுத் அச்சாவாக இருக்கா, பகுத் அச்சாவாக இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறார். நிலவரம் என்ன? 2வது கடல் பகவான் பரிவர்த்தனையின் கடலாக இருக்கிறார், மாற்றத்தின் கடல். பாபா 2வது பரிவர்த்தனையின் கடலாக இருக்கிறார், மாற்றத்தின் கடல், மாற்றங்களின் கடல். பாபா ஃபஸ்ட்டு பரிவர்த்தனை என்ன பண்ணார், மாற்றம் என்ன பண்ணார், தனக்காக தன்னுடைய விஷயத்தில் அவருடைய ரூபத்தை மாற்றினார். நிராகாரமாக இருந்த பாபா சாகாரத்தில் வந்தார், இந்த உலகத்தில் வந்தார். தன்னுடைய தேசத்தை மாற்றினார், தன்னுடைய வீட்டை மாற்றினார், சுட்சுமோதனை வந்தார், அப்புறம் சாகார உலகத்துக்கு வந்தார். நம்மளும் பார்த்துட்ருக்கோம், இந்த யக்கியத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்குது. நம்ம கொஞ்சம் வருஷம் இருந்தால் கூட அந்த கொஞ்சம் வருஷத்துலேயே எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ மாற்றம் நடந்திருக்கு. ஏன் நடந்தது? ஏன்னா பரமாத்மா சுயம் மாற்றங்களின் கடலாக இருக்கிறார், பரிவர்த்தனையின் கடலாக இருக்கிறார். அவரும் தன்னைத்தானே மாற்றுறாரு, இந்த உலகத்தையும் மாற்றுறாரு. ஏன்னா உலகத்தினுடைய நியமம் மாற்றம், பரிவர்த்தனை. இன்றைக்கி முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னையிலேருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நிலை இருந்ததோ அந்த உலகத்தினுடைய நிலை, மனிதர்களுடைய சாப்பிடக்கூடிய முறை, உணவு பழக்கம், கலாச்சாரம், அந்த வாழ்க்கை இன்றைய காலத்தில் இருக்கா? இல்லை. இப்போ 2000 வருஷம் நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி அந்த 2000க்கு போகிறீங்க, 1/1/2000 அங்கே போய் இந்த செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஏதோ பேய் பிசாசு அப்படிம்பாங்க. சாத்தான் வந்து விட்டார், அதுலேருந்து சத்தம் வருது, ஐயோ என்னெல்லாமோ தெரியுது அப்படின்னு பயந்து மயக்கம் அடித்து பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது சாதாரணம். இதே போல் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். பரமாத்மா பரிவர்த்தனையின் கடலாக இருக்கிறார், மாற்றங்களின் கடலாக இருக்கிறார். அதனால் அவருக்கு மாற்றங்கள் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இந்த மாறும் இந்த உலகிலத்தில் உங்களுக்குள்ளே கூட மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். மாற்றம் எப்படி இருக்கணும்? முன்னேற்றத்துக்கான மாற்றமாக இருக்கணும், சிரேஷ்ட மாற்றமாக இருக்கணும், உயர்ந்த மாற்றம், முன்னேற்றத்திற்கான மாற்றமாக இருக்கணும். பாபா மாற்றத்துக்காக, பரிவர்த்தனைக்காக இந்த முரளியில் என்ன சொல்கிறாரு? உங்கள்கிட்ட என்னெல்லாம் சக்திகள் இருக்குதோ அதை காரியத்தில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளை காரியத்தில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சித்திகளை அடையுங்க, வெற்றியை அடையுங்க. விதிப்படி காரியத்தில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நான் காரியத்தில் செஞ்சேன், சக்தியை யூஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் விதி கொடுத்துருக்குறாரு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதி. நமக்கு விதி மூலதமாக தான் சித்தி. பாபா சொல்கிறாங்களே, விதி செய் சித்தி. அப்போ விதி வேணும். அந்த விதிப்படி நீங்கள் அந்த காரியம் செய்யும் பொழுது அங்கே சித்தி இல்லை வெற்றி, அங்கே நிச்சயம், வெற்றி நிச்சயம்.
அந்த வெற்றியில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, பரிவர்த்தனைக்காக உங்களுடைய சக்திகளை யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய மனசை மாற்றணும், நம்மளுடைய பேச்சை மாற்றணும், நம்மளுடைய செயல்களையும் மாற்றணும். அதை பரிவர்த்தனை செய்யணும். இல்லைன்னா 4 பாடம் இருக்கு இல்லையா, ஞானம், யோகம், தாரணை, சேவை. அதனால் பாபா டெய்லி முரளியில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, அதற்குள்ளே மாற்றம் கொண்டு வாங்க. அதை இன்னும் மாடிஃபை பண்ணிகிட்டே இருங்க, இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டுருங்க, இன்னும் புதுசு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அதுக்காக தானே முரளி சொல்கிறாரு பாபா. டெய்லி முரளியில் அதுக்கான பாயிண்ட் தானே கொடுக்குறாரு, டிப்ஸு. எங்கே ஒரு மாற்றம் நிகழுதோ அங்கே ஊக்கம், உற்சாகம் என்பது இயற்கையாக இருக்கும். குஷியும் இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே புதுமை வரும்போது ஒரு குஷி ஏற்படும். அதனால் எல்லாருமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் மாற்றம் தனக்கான மாற்றமாக வரும்போது எல்லோரும் ரெடியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்குது, எக்ஸ்ட்ரா புருஷார்த்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மாற்றம் வேகமாக இல்லை. எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, ஆனால் அங்கே ஏற்பட மாட்டேங்குது, மாற்றம் நிகழ மாட்டேங்குது, மாற மாட்டேங்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, மாற்றம் ரொம்ப முக்கியம். பாபா என்னெல்லாம் மாற்றங்கள் சொல்கிறாரோ அந்த டைமுக்கு அந்த எல்லா மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மோஜ் அந்த என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்க வாழ்க்கையை. நேரப்படி நீங்கள் உங்களை மாற்றலை அப்படின்னா நேரமே உங்களை மாற்றிடும். ஆனால் அதில் மோஜ் இருக்காது, மஜா இருக்காது, என்ஜாய்மெண்ட் இருக்காது, குஷி இருக்காது. அதனால் குஷியோட உங்களை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். 3வது சங்கீதத்தின் கடல் பாபா. மேரா பாபா சங்கீதத்தின் கடலாக இருக்கிறார். பாபா என்னென்ன சங்கீதம்லாம் சொல்கிறாரு, என்னென்ன பாடல்கள் பாடுறாரு. முரளியின் ஆரம்பம் என்ன ஒரு சங்கீதத்தினால் ஆரம்பமாகுது, என்ன ஒரு பாடல்னால் ஆரம்பமாகுது. மீட்டே பச்சே, லாட்லே பச்சே, இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைங்களே, அப்படி தானே ஆரம்பிக்குது. அந்த சங்கீதத்தை கேட்டவுடனே நம்ம எல்லாருமே குஷி அடைஞ்சிடுறோம். ஏன்னா சங்கீதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஊர்ஜா இருக்குது, அதை நம்மளை பூஸ்ட் பண்ணுது. அதனால் எல்லாருக்குமே பிடிக்குது. சங்கீதத்தினுடைய ஒரு அசர் பாதிப்பு இதயத்தை தாக்குது ஃபஸ்ட்டு சங்கீதம். அதனால் டைரெக்டாக அது இதயத்தை ஹிட் பண்ணுறதுனால எல்லாருமே, உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த சங்கீதம், அந்த இசையை விரும்புகிறாங்க. இசையில் வசமாக இதயம் எது அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா. அதனால் இசையை எல்லா ஆத்மாக்களுமே விரும்புகிறாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இசையில் எல்லா விட்டமின்ஸும் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே அதை கேட்க இசையை கேட்க உற்சாகத்தில் வந்துடுறாங்க, சக்திசாலி ஆகிடுறாங்க, குஷி ஆகிடுறாங்க. பாபா குழந்தைகளாகிய நமக்கு பலவிதமான இசைகளை நமக்கு மீட்டுறாரு. எடுத்தவொடனே முதல் பாடல், முதல் இசை மீட்டே பச்சே லாட்லே பச்சே, இனிமையான குழந்தைகளே, செல்ல குழந்தைங்களே. அடுத்த இசை, அடுத்த சங்கீதம் என்ன? ஆஹா குழந்தைகளே ஆஹா, ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படிங்கிற அந்த மியூசிக்கில் என்ன சக்தி மறைஞ்சிருக்குது, ஊக்கம், உற்சாகம், போதை. யாரை நம்ம ஆஹா ஆஹான்னு நம்ம சொல்கிறோமோ அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது, தைரியம் உற்பத்தி ஆகுது அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு முதல்ல தைரியம் இல்லைன்னா கூட ஒரு தைரியம் அங்கே பிறக்குது. பாபா சங்கீதத்தின் கடலாக இருக்கிறார், இசைகளின் கடலாக இருக்கிறார். பாபா சொல்லக்கூடிய முரளி கூட என்னது, ஒரு இசை பாடல். சங்கீதம் இது மியூசிக் தெரப்பின்னு கூட இருக்குது. மியூசிக் தெரப்பின் மூலமாக நிறைய வியாதிகளை சரி பண்ணுறதுக்கும் நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க உலகத்தில். பாபா இசைகளின் கடல், இசை ஞானியாக இருக்கிறார். அதனால் அந்த இசைக்கு பேர் கூட பாபா கொடுக்கக்கூடிய, பாபா பாடல் கூடிய அந்த இசை அல்லது அந்த பாடல் அல்லது அந்த சங்கீதம் அல்லது மியூசிக்கு பேர் கீதை, கீதா ஞானம். எல்லாத்தோட பெரிய பாட்டு என்ன மியூசிக், என்ன இசை? கீதை ஞானம். பாபா சங்கீதத்தின் கடலாக இருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மளை குணவான்களாக மாற்றுறாரு. அந்த இசை சங்கீதத்தின் மூலமாக எதிரில் இருக்கிறவங்களுடைய மூடு கூட சேஞ்ச் ஆகிடுது. என்னெல்லாம் அவங்களுக்குள்ள பழக்கங்கள் இருக்குதோ, பழைய சுபாவங்கள் இருக்குதோ,
அந்த நேரத்தில் என்ன ஒரு மூடில் இருந்தாங்களோ ஆரம்பத்தில் அந்த மியூசிக்கு கேட்டவுடனே அந்த மூடு சேஞ்ச் ஆகிடுது. அதனால் பாபா அவருடைய மியூசிக் மூலமாக, கீதை என்ற மியூசிக், இசை சங்கீதத்தின் மூலமாக நமக்குள்ள என்னெல்லாம் தீய குணங்கள் இருந்ததோ, காமம், கோபம், மோகம், லோபம், அகங்காரம், அது எல்லாத்தையும் பாபா அழிச்சிடுறாரு, சாந்தமாக்கிடுறாரு. எப்படி ஒருத்தர் ஒரு இசைக்கலைஞர் தன்னுடைய சங்கீதத்தின் மூலமாக படமெடுத்தும் ஆடையும் என்ன வைக்கிறாரு, சாந்தப்படுத்திடுறாரு. அதே போல் நீங்கள் குழந்தைங்க ஜென்ம மரணம் அப்படிங்கிற சக்கரத்தில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்திதியில் நீங்கள் சேர்ந்தீங்க, கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? துக்கங்கள், கவலைகள், அசாந்தி, பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நெகட்டிவ் நிறைஞ்சிருந்தது, கெட்ட விஷயங்கள். அந்த கெட்ட விஷயங்களை வச்சு பாபா நம்மளை என்னன்னு சொல்கிறாரு? சில நேரத்தில் நம்ம எல்லாம் என்னவா இருந்தோம்? முட்டாளாக இருந்தோம், தகுதியற்றவர்களாக இருந்தோம். பாபா சொல்கிறார்ல, மந்த புத்தியாக இருந்தது, மாடு புத்தியாக இருந்தோம், குரங்காக இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் யாருக்காவது சொன்னால் எல்லாத்துக்கும் பிடிக்குமா? யாருக்கும் பிடிக்காது, கோபம் வரும் டக்குன்னு. உண்மையிலே அவங்க முட்டாளாக இருந்தால் கூட முட்டாள்னு அவங்கள்ட்ட சொன்னால் கோபம் வரும்ல. ஆனால் பாபா சொல்லும்போது அது இசை, அது மகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, சிரிப்பை வர வைக்குது இல்லையா? கோபம் வருதா? பாபா குரங்குன்னு சொன்னால் சிரிப்பு தானே வருது. ஏன்னா பாபாவோட இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் பாசிட்டிவ். அவருடைய இசையினுடைய வலிமை. அதனால் அவர் குரங்கிலிருந்து கோவிலுக்கு தகுதியானவங்களாக மாற்றிடுறார் அவருடைய இசையின் மூலமாக. அதனால் நீங்களும் கூட இந்த பாடலை பாடுங்க, நீங்களும் சங்கீதக்காரர்களாக மாறுங்க. நீங்களும் ஆஹா பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம், ஆஹா ஆஹா பிராமண வாழ்க்கை, ஆஹா அப்படின்னு பாடிட்டே இருங்க. ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாபா வாணியில் சொல்கிறார் இல்லையா, அவங்களுடைய அடையாளம் என்ன? அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் திருப்தி அடைவாங்க, அவங்கள்ட்ட இருந்து சுகம், சாந்தி எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்கள ஆஹா ஆஹான்னு பார்த்து பாடல் வரும் அவங்களுக்கு. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும்? இல்லை நமக்கே கிடைக்குது அப்படின்னா அவங்க சார்பாக நமக்கு நன்றி உணர்வு வரும். தன்யவாத்னு சொன்னாலும் சரி, சுக்ரியா சொன்னாலும் சரி, தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆத்மா அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னாடி போகிறதுக்கான ஒரு ஊர்ஜா அங்கே அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு சங்கீதமயமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கே அவங்களுக்கு கிடைக்குது, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறுது. மூணாவது பாபா அன்பு கடலாக இருக்கிறார். எல்லாருமே இதனுடைய அனுபவசாலிகளாக இருக்கிறோம். எப்போலேருந்து நம்ம பாபா குழந்தை ஆனமோ, பிராமண குடும்பத்தில் நம்ம வர்றோம் ஃபஸ்ட்டு, அப்போ நமக்கு நிறைய அன்பு கிடைக்குது. உலகத்தில் இந்த மாதிரி அன்பு எங்கேயுமே கிடைக்கல, இங்கே தான் கிடச்சிது. இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய எந்த மூலையில் நம்ம போனாலும் சரி, உலகத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக நமக்கு அவ்வளோ அன்பு கிடைக்குது. நம்மளுடையவர்கள் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது. இந்த மாதிரியான அன்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் அன்பினுடைய கவர்ச்சியில் எல்லாருமே கட்டுப்பட்டுருக்காங்க. அந்த அன்பின் மூலமாக நம்ம அன்பு கடலினுடையவராக மாறிடுறோம். அன்புங்கிறது அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டு, அது எல்லா ஆத்மாக்களையும் தன் பக்கம் இழுத்துறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ங்கிற மாதிரி அது ஒரு மந்திரம், மேஜிக், எல்லாத்தையுமே கட்டி போட்டுருது. உலகத்திலேருந்து எல்லா ஆத்மாக்களும் பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க, பாபாவை சந்திக்கிறதுக்காக வராங்க. எதுக்காக வராங்க? ஏன்னா பரமாத்மாவனுடைய அன்பில் அவ்வளோ ஒரு கவர்ச்சி, மேக்னெட் இருக்குது. இந்த முரளி நடக்கும்போது அங்கே வெளியில் ஃபாரினில் நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது, யுத்தம் போயிட்டு இருந்தது. அதனால் பாரதத்தில் வர்றது, இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் வர்றது, விஷா கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த டைமில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய சட்டங்கள் இருந்தது. அந்த அன்பு கடலான பாபா அவனுடைய அன்பினுடைய கவர்ச்சி, அன்பினுடைய அந்த மேக்னெட்டு, அவருடைய அந்த கவர்ச்சியின் காரணத்தினால கஷ்டமான காரியம் கூட ஈஸி ஆயிடுச்சு. அதனால் அன்பில் அவ்வளோ சக்தி இருக்குது, அதில் அவ்வளோ ஊர்ஜா இருக்குது, விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அது சால்வ் பண்ணிடுது பரமாத்மா அன்பு. இந்த அன்பானது வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம முன்னாடி நிற்குதோ அந்த எல்லா பிரச்சனைகளையும், எல்லா குழப்பங்களையும் தாண்டி கடந்து செல்வதற்கான சக்தியை கொடுக்குது. அன்பில் சக்தி இருக்குது, அன்பில் ஹீலிங் இருக்குது. கஷ்டங்கள்
ஈஸியாகிடுது, மந்திரத்தினுடைய வேலை செய்யுது. முதல்ல வந்து பயந்துட்டு இருந்தவங்க பரமாத்மாவுடைய அன்பு கிடைக்குது, இல்லை உலகத்திலே ஒருத்தவங்களுடைய அன்பு கிடைக்குதுன்னா அந்த அன்பை அடைகிறதுக்காக உலகத்தையே எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதே போல் நம்ம பரமாத்மாவுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த அன்பை அடையிறதுக்காக நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு தெரியும். நம்ம எக்கியம் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு அன்புக்காக, பரமாத்மாவுடைய அன்பிற்காக. சில கிராமங்கள் அந்த மாதிரி இருக்குது, நார்த்தில் சவுத்தில் கூட இருக்குது. சில அந்த குக்கிராமத்தில் சின்ன சின்ன கன்னியாகுமாரிஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்துருந்தா கூட, அவங்க திருமணம் ஆயிருந்தால் கூட, அவங்க பெரியவங்க முன்னாடி வாய் தொடர்ந்து பேசவே மாட்டாங்க. பெரியவங்கக்கிட்ட எப்படி எதிர்த்து பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கலாச்சார பண்போட நிறைய பேர் இருக்காங்க. எதிர்த்து பேச மாட்டாங்க. பெரியவங்க சொன்னால் அவ்வளோதான் சொன்னது, அது அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்னு நிறைய இப்போ வரைக்கும் இருக்காங்க நிறைய இடத்துல. எப்படி மகாபாரதத்தெல்லாம் காட்டுறாங்க, அண்ணன் சொன்னால் சொன்னது தான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. அண்ணன் சாவுன்னு சொன்னால் செத்துடணும், அண்ணன் கொல்லுனா கொண்டுடணும், அண்ணன் வந்து பாஞ்சாலியருடைய வஸ்திரத்தை கழட்டுனா கழட்டிடணும், அதுக்கு அங்கே பேச்சே கிடையாது. ஏன்னா தப்புண்ணா அப்படிங்கிற பேச்சே கிடையாது. அண்ணன் சொன்னால் அவ்வளோதான், பெரியவங்க சொன்னால் பெரியவங்க சொன்னதை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் இருக்காங்க நிறைய பேர். பிகேஎஸ் கூட அது கூட இப்போ ஒரு ப்ராப்ளமாக வருது. பகவானுடைய நம்ம பாபா குழந்தை ஆகிட்டோம், அதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்க பெரியவங்களுக்கு பிடிக்காது, அவங்க விட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான பரீட்சைகள் அங்கே வருது. அந்த இடத்துல பாபா விட வேண்டியிருக்குமா, இல்லை பெரியவங்க சொல்கிறத கேட்குறதா, அந்த மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சக்தி கிடைக்குது. பெரியவங்க முன்னாடி வாய் திறந்து பேசினதே இல்லை, நிமிர்ந்து பார்த்ததே இல்லை, அந்த மாதிரியான இருந்த நல்ல சமஸ்காரம் உள்ள குழந்தை கூட என்ன ஆகுறாங்க, எதிர்த்து பேசுகிறதுக்கு, இல்லை தன்னுடைய விஷயங்களை வைக்கிறதுக்காக, இல்லை மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக முன்னாடி வராங்க. இந்த அன்பு வந்து அங்கே காரியம் செய்யுது. அவ்வளோ பயந்துட்டு இருந்தவங்க பரமாத்மாவனுடைய சக்தி அவங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்து, பரமாத்மா என்னெல்லாம் ஞானம் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஞானம் புத்தியில் அவங்களுக்குள்ள தெளிவாக இருக்குது. அதனால் அன்பில் அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த அன்பினுடைய சக்தியின் மூலமாக உங்கள் முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் மலை போல வந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். பாபா வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை உங்களுடைய காரியம் நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார், அப்போ அந்த அன்பினுடைய சக்தியானது அவங்கள மாற்றம் பண்ணிடுது. அந்த நேரத்தில் அந்த அன்பின் சக்தியின் காரணத்தினால அவங்க அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அங்கே தயாராகிடுறாங்க. நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருப்போம்ல, நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சேவைக்கு எங்கேயாவது போகிறோம், பெரிய ஆஃபீஸரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு அலௌடு கிடைக்காது, பெர்மிஷன் கிடைக்காது. அதுவே சிஸ்டர்ஸ் போகிறாங்க, அப்போ போய் பேசுகிறாங்கன்னொன்னே அவங்களுடைய அந்த பாவனைகள் உடனே ஓகே, ஐயோ நீங்கள் முதலே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே முடியாததை கூட முடிக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த அன்பில் இருக்குது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, வானிலை அன்பினுடைய கவர்ச்சியில் ஃபாரின்லேருந்து அவ்வளோ தடைகளை தாண்டி குழந்தைங்க வந்து சேர்ந்துட்டாங்க. நான் கடும்பாறை பல தாண்டி காற்றாக வேறாக வந்தேன், கண்ணாளன் உன் முகம் காணவே அப்படின்னு பாட்டிருக்கிற மாதிரி தடைகளையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அதனால் பாபா வந்து அன்பு கடலாக இருக்கிறார். அந்த அன்புக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே மூழ்கியே இருக்கணும். வெறும் முழுக்கு மட்டும் போடக்கூடாது, மூழ்கியே இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் சதா என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணும், சதா மாற்றங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கணும் முன்னோக்கி. அப்புறம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான விதி என்ன, பரமாத்மாவுடைய அன்பிலேயே மூழ்கி இருக்கிறது. பாபாவுடைய அன்பில் எப்போ மூழ்க முடியும், நம்ம அவர் சொல்கிறத எப்போ கேட்குறோம், அவருக்கு ஆக்ஞாக்காரியாக இருக்கிறோம், வஃபாதாரியாக இருக்கிறோம், நேர்மையானவங்களாக உண்மையானவங்களாக இருக்கிறோம், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம், அப்புறம் ஞான சிந்தனை பண்ணுறோம், அவருடைய சேவையில் நம்ம கை கொடுக்குறோம், எல்லாரு கூடயும் சேர்ந்து இணைந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்போ தான் நம்ம பரமாத்மா அன்பில் சதா மூழ்கியே இருக்க முடியும். அடுத்து 4வது உதவிகளின் கடல் பாபா. மேரா பாபா உதவிகளின் கடலாக இருக்கிறார். மதத், ஹெல்ப். பாபா வந்து ஹிம்மத்தே பச்சே மதத்தே குதா அப்படிங்கிறாரு. தைரியம் உள்ள குழந்தைங்களுக்கு பாபா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார், யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, தைரியம் யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது கூட ஒரு விதி. தைரியம் உள்ள குழந்தைங்களுக்கு பாபா உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் இருக்குது. ஆனால் குழந்தைங்க அது பாதியை தான் பக்கா பண்ணுறாங்க, பாதி அந்த மகா வாக்கியத்தை பழமொழியை இல்லை ஸ்லோகனை
அதாவது பாபா உதவி செய்வார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஆனால் யாருக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸை வந்து மறந்துடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. தைரியம் உள்ள குழந்தைக்கு தான் பாபா உதவி செய்வார், அதை மறந்துடுறாங்க. உதவி செய்வாருங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு உதவி செய்யுன்னு கேட்டுட்ருக்காங்க. பாபா வந்து சுய முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி, சேவைக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முன்னேறி போகிறதுக்காக உதவி ஹெல்ப் பாபா எப்போ டச் பண்ணுவார், இல்லை எப்போவும் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் தைரியமாக அதில் போகிறீங்க, அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ பாபா அந்த இடத்துல உதவி செய்வார், இல்லை டச் பண்ணுவார், இல்லை ஹெல்ப் பண்ணுவார். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டச் பண்ணுவார், அதாவது ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக எங்கே பரமாத்மா உதவி இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அப்போ அங்கே வெற்றியே வெற்றி. அதனால் பாபா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம தைரியமாக முதல்ல ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அப்போ தான் ஞானத்தினுடைய சப்ஜெக்டாக இருக்கலாம், மனன சிந்தனையினுடைய சப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதாவது புதுசாக நீங்கள் புதுமையை புகுத்துறீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் தாரணையினுடைய விஷயமா இருக்கலாம், சேவையினுடைய விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய பர்சனல் லைஃபாக கூட இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது விஷயங்கள் தேவை இருக்குது, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன், புதுசாக ஒரு வீடே கட்ட போகிறேன், இல்லை புதுசாக ஒரு காரை வாங்க போகிறேன், அந்த மாதிரி விஷயத்தில் கூட நமக்கு பாபா ஹெல்ப் பண்ணுவார். அதையும் ஃபீல் பண்ணலாம், அதையும் ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் மனசு வந்து பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, நமக்கு தோணுது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு முன்னாடி அது வந்து ஒரு விளையாட்டு. நீங்கள் அவ்வளோ பெரிய சக்திசாலி, மாஸ்டர் சர்வசக்திவான். உங்கள் கூட இருக்கிறது யார்? பின்னாடி பேக்ரவுண்டு சிஎம் சர்வசக்திவான். உங்கள் எல்லாருக்கும் ஃபோட்டோவுக்கும் பின்னாடி சிவபாபா இருக்கார்ல, இப்படி பிரம்மா பாபானுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி சிவபாபா தெரிகிற மாதிரி உங்கள் பின்னாடியும் இருக்கிறார் இல்லையா? அப்போ பாபா கூடவே இருக்கிறார், குடைநிழலாக இருக்கிறார், சர்வசக்திவான் அப்படிங்கிற பொழுது. ஆனால் பிரச்சனையினுடைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், நம்ம கூட சர்வசக்திவான் இருக்கிறாரு, நானும் மாஸ்டர் சர்வசக்திவான், லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் அதை மறந்துடுறோம். அதனால் பிரச்சனைகளில் வந்து குழந்தைங்க பயந்துடுறாங்க, தைரியத்தை இழந்துடுறாங்க. தான் யாருங்கிறத மறந்த காரணத்தினால, தான் கூட யார் இருக்கிறாருங்கிறத மறந்த காரணத்தினால. நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சாவே போதும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமந்திரமாயிரும், காணாமலே போயிடும். இப்போ பாபா வந்து உதவிகளின் கடலாக இருக்கிறார், ஓசன் ஆஃப் ஹெல்ப். பாபா இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக? குழந்தைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏன்னா உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே இருக்குது, இன்னும் அதிகமாக போகுது. இந்த நேரத்தில் பகவானுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். பகவானும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, ஆஜராக இருக்கிறார், சதா ரெடியாக இருக்கிறார், தயாராக இருக்கிறார், ப்ரெசண்ட்டாகவும் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தைரியம் வைக்கணும். தைரியம் உள்ள குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த உதவிகளின் கடலாக இருக்கக்கூடிய பாபா உதவி செய்வார். சித்தி அப்படின்னா வெற்றி. ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாபா என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு விதி கொடுத்துருக்குறாரு. யாருக்கு சித்தி கிடைக்கும், அதாவது வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, யார் சரியான நேரத்தில் விதியை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். இப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும், வாய்ப்பாடு இருக்கும். அதை அப்ளை பண்ணால் அது சால்வ் ஆயிரும். அதே போல் அதனால் பாபா என்னெல்லாம் காரியத்துக்கு என்னென்ன விதிகள் கொடுத்துருக்குறாரோ அந்த விதியை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி கிடைக்கும். ஏன்னா பாபா வந்து சித்திகளின் கடலாக இருக்கிறார். நமக்கு வந்து வெற்றியே கிடைக்கல, ஏதோ பிரச்சனைகள் நம்மளை துன்புறுத்திட்டே இருக்குது அப்படின்னா அதுங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு விதியை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது வந்து பாபா சைலன்ஸின் கடலாக இருக்கிறார். பாபா வந்து எப்போல்லாம் அங்கே வராரோ மதுபனில், அப்போ வந்து அவர் திருஷ்டி கொடுக்குறாருல வந்த உடனே, அப்போ அதனுடைய அந்த சூழ்நிலை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ டீப் சைலன்ஸ். அத்தனை 20,000 30,000 பேர் இருந்தால் கூட நிசப்தம் இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சைலன்ஸினுடைய கடல் பாபா அங்கே இருக்கும் பொழுது அந்த சைலன்ஸ் அங்கே பரவுறதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவருடைய பாதிப்பில் நம்ம ஆத்மாக்கள் கூட 30,000 பேரும் அங்கே சைலண்ட் ஆயிடுவோம். ஏன்னா பாபா வந்து சதா சாந்தி தாமத்தில் இருக்கிறார். அந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவரும் இருக்கிறார். அவங்க சைலன்ஸ் பவர் மூலமாக அவங்க என்னெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்டுபிடிப்பு அதனுடைய வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் என்ன? சைலன்ஸ். சைலன்ஸில் இருந்து அவங்க யோசிக்கிறாங்க.
அதனால் புது புது கண்டுபிடிப்புகள் அவங்களுக்கு டச் ஆகுது. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அது கூட எது கொடுத்தது? சைலன்ஸினுடைய ஒரு சாதனம் தான் அந்த கம்ப்யூட்டர். சைலன்ஸ்லேருந்து தான் அது ஜென்மம் எடுக்குது. மனிதனுடைய படைப்பு, ஆனால் மனுஷனையே அது கரெக்ட் பண்ணுதில்ல. 4 நாளையும் கூட்டுங்க அப்படின்னா மனிதர்கள் தப்பு பண்ணலாம், 8ன்னு சொல்கிறதுக்கு போல் 7. ஆனால் கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது. ஏன்னா அந்த மாதிரி மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனிதனை விட ஆற்றல் மிக்கதாக இருக்குது இல்லையா? இப்போ சைலன்ஸில் இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த சாதனம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த சைலன்ஸினுடைய கடல் சிவபாபா சிஎம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார், எவ்வளோ சக்திகள், எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார். அதனால் குழந்தைங்க நீங்கள் சயின்ஸினுடைய சாதனங்களையும் யூஸ் பண்ணுங்கள், கூடவே சைலன்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. பேலன்ஸ் வேணும். சயின்ஸ் மற்றும் சைலன்ஸ் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். வெறும் சாதனங்கள் மட்டும் இல்லை, வெறும் சைலன்ஸ் மட்டும் இல்லை, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன ஒரு காரியம் செய்கிறோமோ அங்கே வெற்றி நிச்சயம். இப்படி பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்க நிறைய பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தர்ட்டையும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சிந்தனை பண்ணி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அதுக்கு 10 பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அந்தளவு பாயிண்ட்ஸினுடைய சுரூபமாக இருக்காங்க குழந்தைங்க. ஆனால் அவங்க பாயிண்ட் சுரூபமாக ஆகிறதில்ல. அந்த பாயிண்டினுடைய சுரூபமாகட்டும் இல்லைனா ஆத்மஸ்வரூபமாகட்டும் ரெண்டுமே ஆகாத காரணத்தினால, ஆத்மா பாயிண்ட் புள்ளி அதில் சுரூபத்தில் நிலைக்காத காரணத்தினால கூட எவ்வளோ வெற்றி அங்கே கிடைக்கணுமோ அவ்வளோ வெற்றி அங்கே கிடைக்கிறதில்ல. சில நேரத்தில் குழந்தைங்க வெறும் பாயிண்ட்லேயே போயிடுறாங்க, பாயிண்ட் சுரூபம் ஆயிடுறாங்க, ஆனால் பாயிண்ட்டை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படியும் இருக்குது. அதனால் ரெண்டுலேயும் பேலன்ஸாக இருக்கணும். பாயிண்ட் சுரூபமாக இருக்கணும், பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேலன்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்கும். அச்சா. ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का